கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் போயிருந்தார். அங்கே வந்து அவர் பேசும்போது ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி பேசும்போது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் அதே மாதிரி ஜாதி ரீதியான பிரச்சனைகள் கூட உள்ள வருது. ஸோ இப்படி கலவரங்களை உண்டு பண்ணுற விதமாக அண்ணாமலை அவர்கள் பேசிட்டாருன்னு சொல்லிட்டு தான் வழக்கு பதிவு செய்கிறாங்க. கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் அவர்கள் சொல்லும்போது முத்துராமலிங்க தேவர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து முத்துராமலிங்க பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, அனைவருக்கும் வணக்கம். மறைந்த முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை அவர்கள் மீது அவதூறு பரப்புன வழக்கில் வந்துட்டு பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்கிறதுக்கு ஆளுநர் RN ரவி அவர்களுடைய ஒப்புதலோடு தமிழக அரசு அனுமதி கொடுத்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வருது. உண்மையிலே என்ன நடந்துச்சு, அதனுடைய செய்தி விவரம் என்ன அப்படின்றத தெளிவாக பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சேலத்தில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான ஒரு சமூக ஆர்வலர் பியூஷ் மனோஜ். இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வழக்கு வந்து தாக்கல் பண்ணுறாரு. என்ன வழக்கு அப்படின்னா, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து தமிழகத்தில் வந்துட்டு இரு தரப்பினர்களுக்கு இடையே வந்துட்டு கலவரத்தையும் அதாவது மோதலை வந்து உண்டாக்குற விதமாக பேசியிருக்காரு, உண்மைக்கு புறமான கருத்துக்கள் எல்லாம் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கை தொடுத்திருந்தாரு. அந்த வழக்கில் அந்த புகாரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் போயிருந்தார். அங்கே வந்து அவர் பேசும்போது ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, 1956 மீனாட்சி அம்மன் கோவிலில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இங்கு சிலர் வந்து கடவுள் நம்பிக்கையாக இருக்கிறவங்க மீது அவதூறு பரப்புற மாதிரியோ இல்லை அவங்களை கிண்டல் பண்ணுற மாதிரியோ சில பேர் பேசுகிறாங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களாம் பேசுகிறாங்க. இதே போக்கு தொடர்ந்து நீடிச்சுன்னா மீனாட்சி அம்மனுக்கு இரத்தத்தால் அபிஷேகம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொன்னதாகவும், இதை கேட்டுட்டு உடனே அறிஞர் அண்ணாவும் PT ராஜன் அவர்களும் வந்துட்டு உடனே மன்னிப்பு கேட்டுட்டு அந்த இடத்துல வந்து ஓடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். இது வந்து நடக்கவே கிடையாது, இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே கிடையாது, முத்துராமலிங்க தேவர் அப்படி எங்கேயுமே பேசுனது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பியூஷ் மனோஜ் அவர்கள் வந்து வழக்கு போட்டிருக்காரு. அதுக்கான ஆதாரங்களையுமே வந்துட்டு சப்மிட் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே முத்துராமலிங்க தேவர் வந்து அப்படி பேசினாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி அவர் பேசக்கூடிய நபர் கிடையாது. அப்படி அவர் எங்கேயுமே பேசல. பொதுவாக வந்து தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இந்த மாதிரி வந்துட்டு பொது இடத்துல வந்துட்டு இப்படி எங்கேயுமே பேசினாதான் வந்துட்டு நம்மகிட்ட ரெக்கார்டிங் கிடையாது. அவர் அப்படி பேசக்கூடிய நபரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் ஏன் அப்படி பேசினாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வந்து தவறான தகவலாக இருக்கலாம், மேபி வந்து ஒரு இட்டுக்கட்டு பேசுறதுக்காக அவர் இந்த மாதிரி பேசியிருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல வந்துட்டு சில பேர் வந்து சொல்கிறாங்க, பாஜக தரப்புல இருந்து. ஆனால் இதுதான் வழக்கு பதிவு, இதனால தான் புகார் கொடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன விஷயத்தில் என்ன அடிப்படையில் இது வந்து வழக்கை பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரு தரப்பினருக்கு இடையே வந்து மோதலை உண்டாக்குற விதமாக, அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி பேசும்போது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் அதே மாதிரி ஜாதி ரீதியான பிரச்சனைகள் கூட உள்ள வருது. ஸோ இப்படி கலவரங்களை உண்டு பண்ணுற விதமாக அண்ணாமலை அவர்கள் பேசிட்டாருன்னு சொல்லிட்டு தான் வழக்கு பதிவு செய்கிறாங்க. இந்த வழக்கு வந்து தெளிவாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IPC செக்ஷன் 153 போடுறாங்க, 153A போடுறாங்க. இது போடும்போது தனிநபர் வந்து இந்த வழக்கை வந்து தாக்கல் பண்ணனால இதில் வந்துட்டு CRP செக்ஷன் 196 வந்து உள்ளே வரணும், அதாவது தமிழக அரசினுடைய அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சேலத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி வந்து சொல்கிறாரு. அவர் பேர் வந்து யுவராஜ் அப்படின்றாங்க. அந்த நீதிபதி தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி தமிழக அரசினுடைய அனுமதியை நீங்கள் வாங்குங்க அப்படின்றாங்க. உடனே தமிழக அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, ஆளுநர்கிட்ட வந்துட்டு அனுமதி கேட்கறதுக்காக ஆளுநருடைய ஒப்புதலுக்காக அனுப்புகிறாங்க. ஆளுநர் RN ரவி அவர்களுமே இதற்கு ஒப்புதல் அளித்து விட்டாராம். அந்த அவர் ஒப்புதல் அளிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் தமிழக அரசுமே வந்துட்டு இதை வழக்கு பதிவு செய்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் பண்ணிட்டாங்க. இன்னும் 2-3 நாட்களில் வந்துட்டு நீதிமன்றத்துக்கு அண்ணாமலை அவர்கள், அது சேலத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு அண்ணாமலை அவர்கள் நேரில் சென்று வாதாடணும், அங்கே வந்து பேசணும், அவருடைய தரப்பு விஷயத்தெல்லாம் சொல்லணும். இதை வந்து ஒரு வழக்காகவே எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் செய்தது சரியா அப்படின்ட்டு நாம் ஒரு வாதத்துக்கு எடுத்து பேசினோம்னா, அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே தப்பாக தான் இருக்குது. ஏன்னா அதாவது இந்த விஷயத்த நான் சொல்கிறேன், பல இடங்களில் வந்துட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ரொம்பவும் தெளிவாக டேட்டா வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே ஆதாரங்களோடு வந்து பேசக்கூடிய ஒரு நபர். அப்படி இருக்கக்கூடிய நபர் ஒரு ஹிஸ்ட்ரி பேஸில் பேசும்போது, ஒரு ஹிஸ்ட்ரியை நம்ம சொல்லும்போது ரொம்பவும் தெளிவாக பேசணும், வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஆண்டு முதற்கொண்டு கரெக்டாக சொல்கிறாரு, ஆனால் பேசின விஷயங்களை வந்துட்டு திரித்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இவரை வந்துட்டு குற்றம் சாட்டுறாங்க. பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இப்படி பேசுகிறது அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே வந்துட்டு சில பேருக்கு நெருடல் ஏற்படுத்தியிருக்கு. எப்படின்னா, முத்துராமலிங்க தேவர் வந்து இந்த அளவுக்கு வந்து மிரட்டுற தோணிலெல்லாம் வந்து
அண்ணா அவர்கள் எல்லாம் பேசினது கிடையாது. பெரியார் அவர்களுக்கும் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்குமே வந்து வாயில் வந்து போர் நடந்துட்டு இருந்துச்சு, வாய்ப்போர் நடந்துட்டு இருந்துச்சு, வார்த்தைகள்லேயே போர் நடக்கும். அந்த வார்த்தை போரில் கூட வந்து இவர் மிரட்டுற மாதிரிலாம் எங்கேயுமே பேசலை. உதாரணத்துக்கு கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் அவர்கள் சொல்லும்போது முத்துராமலிங்க தேவர் என்ன சொல்கிறாருன்னா கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிள்ளையாரை தூக்கி நான் தண்ணிக்குள்ளே போடுறேன், அவருக்கு உண்மையாக கடவுளாக இருந்தால் நீச்சல் அடித்து வெளியே வரட்டும் அப்படின்றாரு. அதுக்கு முத்துராமலிங்க தேவர் என்ன சொல்கிறாரு, அது எதுக்கு நீங்கள் தண்ணியில் போடுறீங்க, இந்த அரச மரத்தில் கட்டி வச்சு அடிப்போம், கடவுள் பிள்ளையார் சிலையை அடிப்போம், கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனே அடிப்போம், யார் கடைசி வரைக்கும் கத்தாமல் இருக்காங்களோ அவங்க தான் வந்து உண்மையானவங்கன்னு ஒத்துக்குருவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. இப்படி தான் வார்த்தை போர்கள் போச்சே தவிர எங்கேயுமே வந்து மிரட்டுற தோணிலையோ அல்லது அம்மனுக்கு வந்து நாங்கள் வந்து ரத்தத்தில் அபிஷேகம் பண்ணணுன்ட்டு எங்கேயுமே அவர் சொன்னது கிடையாது. அப்படி இருக்கும்போது அப்படி அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பேசியிருப்பது மிக மிக தவறான ஒரு விஷயம்தான். இதுக்கு ஆளுநர் அவர்களே வந்துட்டு வழக்கு பதிகிறதுக்கு அவர் அனுமதி கொடுத்துட்டாரு. தமிழக அரசுமே உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி பாஜக வந்து தமிழகத்தில் வந்து தமிழக அரசுக்கும் பாஜகவுக்கும் ஆகாமல் தான் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க கண்டிப்பாக வழக்கு பதிவு தான் செய்வாங்க. வழக்கு பதிஞ்சிட்டாங்க. இன்னும் 2-3 நாட்களில் வந்துட்டு இதுக்கான விசாரணைகள் வருது. ஆல்ரெடி நார்த்தில் வந்துட்டு இந்த தேர்தல் வந்துட்டு 3 கட்ட தேர்தல் முடிந்துட்டு அடுத்து இன்னும் கொஞ்சம் தேர்தல் இருக்குது, 7 கட்டமும் நடக்குது. இந்த தேர்தல் பணிகளில் வந்துட்டு அண்ணாமலை அவர்களுமே ஈடுபட்டு இருக்காரு பிரச்சாரங்களில். ஸோ இந்த சூழ்நிலையில் இவரை வந்து வழக்கு பதிஞ்சு அவரை வந்து நீதிமன்றத்துக்கு கூட்டு வந்து அதுக்கான கிளாரிஃபிகேஷன் அவர் கொடுக்கணும் அப்படின்றது அவர்கள் கட்சிக்கு ஒரு சின்ன ஒரு பின்னடைவு ஒன்றே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தோணுது? அண்ணாமலை அவர்கள் பேசியது சரியா அல்லது வந்து அதுக்கு வழக்கு பதிஞ்சது சரியா, பியூஷ் மனோஜ் வந்து கொடுத்த அந்த வழக்கு வந்து சரியா அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள் வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.